morning everybody. I am Savitri here. You all know me very well. I need not give introduction about me. Here I am going to start 11th physics NEET syllabus for the next batch 21-22. Today is the first session. It is especially for the benefit of all the students of Tamil Nadu, and our management has arranged such a wonderful opportunity for all the students of Tamil Nadu, even all over India. So I think you all will be benefited by this video. So please watch this video continuously so that you will have the continuation. Yes, let us start the session. Today, units and measurements, we are going to discuss about the topic. Yes, let us discuss now. Yes, units and measurement is the first topic of 11th standard, and you must know what is physical quantity first. So what do you mean by physical quantity? எந்த குவான்டிட்டி எல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ, உனக்கு நிறையா குவான்டிட்டிஸ் இருக்குது, ஓகே, என்னென்ன குவான்டிட்டி எல்லாம் உன்னால் மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டியை நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சில குவான்டிட்டிஸ்லாம் எடுத்துக்கலாம், சில இதெல்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பசிக்கும், காலையில் எழுந்திரிச்சா இது எல்லா வேலையும் பார்த்து குடிச்சு தெளிச்சுட்டு வந்தால் பசிக்கும், ஓகே, கோபம் வரும் சம்டைம்ஸு, ஓகே, நைட் ஒரு 9:30 10 பார்த்தா தூக்கம் வரும், ஓகே, தண்ணி தவிக்கும், தாகம் எடுக்கும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஹங்கர், ஆங்க்ரி, ஸ்லீப், தேர்ஸ்டி, இது எல்லாமும் வந்து நமக்கு ஃபிசிக்கல் ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த ஃபிசிக்கல் ஃபீலிங்கை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. எனக்கு எவ்வளோ பசிக்குதுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல, எனக்கு பசிக்குதுன்னு தான் தெரியுமே தவிர எவ்வளோ பசிக்குது, ஓகே, அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, மெஷர் பண்ண முடியாது. கோபம் எவ்வளோ வருது, நிறைய வருது கோபம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கோபம் வருதுன்னு மெஷர் பண்ண முடியாது, அதை நம்பரில் சொல்ல முடியாது. அது மாதிரி தூக்கம் வரதை, தண்ணி தவிக்கிறத, ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது. இதெல்லாம் மெஷரபிள் குவான்டிட்டி கிடையாது, ஓகே. அப்போ இதெல்லாம் நம்ம ஹங்கர், ஆங்க்ரி, ஸ்லீப், தேர்ஸ்டி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்ல மாட்டோம். சரியா? ஸோ இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எப்படி இருக்கணும்? மெஷரபிளாக இருக்கணும். அப்படி மெஷரபிளாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் மாஸ்? உன்னோட மாஸ் என்னப்பா, ஓகே, அப்படின்னு கேட்கலாம். சரியா? அடுத்து, ஓகே, எங்கே இப்போ வந்து நம்ம உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம், ஓகே. அடுத்து, எவ்வளோ உங்கள் வீட்டில் இருந்து எப்போ வந்து நீ ஸ்டார்ட் பண்ணுவ, எந்த டைமுக்கு நீ சாப்பிடுவ, அல்லது எந்த டைமுக்கு தூங்குவ, எந்த டயத்தில் நீ வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம், ஓகே. வாட் இஸ் யுவர் மாஸ் அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? உடனே வந்து 43 kg அல்லது 47 kg அல்லது 50 kg அப்படின்னு சொல்லுவேன் இல்லை? ஸோ அப்போ அது என்னது? மெஷரபிள் குவான்டிட்டி. அந்த 50 kgங்கிறது மெஷரபிள் குவான்டிட்டி, ஓகே. அது மாதிரி எவ்வளோ தூரம் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் வீடு வந்து 4 kilometers இருக்குது அல்லது 8 kilometers இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அது வந்து மெஷரபிள் குவான்டிட்டி. அதே மாதிரி அட் வாட் டைம் யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம்? 9:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அல்லது 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ இந்த மாதிரி குவான்டிட்டிலாம் மாஸ், ஓகே, டிஸ்டன்ஸு, டைம், இந்த மாதிரி குவான்டிட்டி எல்லாம் நமக்கு மெஷரபிள் குவான்டிட்டி. அப்போ ஆங்க்ரி, ஹங்கர், ஸ்லீப், இதெல்லாம் மெஷரபிள் குவான்டிட்டி கிடையாது. அப்போ எந்தெந்த குவான்டிட்டிலாம் மெஷரபிளோ அந்த குவான்டிட்டியை தான் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ what are the physical quantities? For physical quantities are the quantities which can be measured, okay. ஸோ இதானது ஃபைனல் டெஃபினேஷன் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்னது? எந்தெந்த குவான்டிட்டியெலாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டியெலாம் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, தென் ஸோ நவ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மாஸுங்கிறது நான் 43 kg அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகே. உன்னோட மாஸ் என்னன்னு கேட்டேன், நீ 43 kgன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ 43 kg, ஓகே. இதில் லெஃப்ட் சைடு நமக்கு மாஸ் இருக்குது, ரைட் சைடு 2 டேர்ம் இருக்குது. ஒன்று 43 நியூமரிக்கல் வேல்யூ, இன்னொன்று கேஜி, ஓகே. ஸோ இப்போ மாஸுங்கிறது என்ன? இந்த மாஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்குல்ல 43, அந்த 43ங்கிறது நம்பர் அல்லது நியூமரிக்கல் வேல்யூ. அந்த கேஜிங்கிறது என்னது? யூனிட். அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மாஸ், இது மாஸ் மட்டும் இல்லை, டைமோ, லெங்க்த்தோ, எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபோர்ஸோ, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ, வெலாசிட்டியோ, ஆக்சலரேஷனோ, எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேணால் நீ எடுத்துக்கோ. அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நீ ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பரும் யூனிட்டும் நமக்கு தேவைப்படுது.
ஸோ நம்பரும் யூனிட்டும் இருந்தால் தான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ we can write a physical quantity only if we know number and unit. கரெக்டா? ஸோ இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஈக்குவல் டு ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு யூனிட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அல்லது எழுத முடியும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆனது குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர்ட், அதானது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது எப்படி எழுதுவ, என்ன தேவை அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எழுதுறதுக்கு? நமக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணணும் அல்லது எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்பரும் யூனிட்டும் தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து எழுத முடியும். உடனே நமக்கு என்ன வருது, அடுத்த கொஸ்டின், யூனிட்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் வருதா? ஓகே, நியூமெரிக்கல் வேல்யூனா தெரியும், 40, 30, 10 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர், அதான் நியூமெரிக்கல் வேல்யூ. சரியா? ஓகே, யூனிட்னா என்ன? அப்போ யூனிட்னா என்னன்னா அக்செப்டட் ஸ்டாண்டர்ட், எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் அல்லது ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்டு டு மெஷர் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அக்செப்டட் ஸ்டாண்டர்ட், எல்லாருனாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம யூனிட்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் யூனிட்? அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் யூஸ் டு மெஷர் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? இப்போ நம்ம ஓல்டன் டேஸ்லலாம் நிறைய யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஹேண்ட் ஸ்பேன், ஃபுட் ஸ்பேன், கியூபிட், இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹேண்ட் ஸ்பேன்னா என்ன அர்த்தம்? இப்போ கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோ. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த கட்டவிரல் இருக்குல்ல, கட்டவிரலோட எண்டுக்கும் இந்த சுண்டி விரலோட எண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது நமக்கு ஒரு ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி ஃபுட் ஸ்பேன், ஃபுட் ஸ்பேன் ஆனது நீ கோவிலெல்லாம் பார்த்துருப்ப, அடிப்பிரதட்சணம் பண்ணுவேல, அந்த அடிப்பிரதட்சணம் பண்ணும்போது நீ என்ன பண்ணுற, ஓகே, ஒரு காலை ஃபுட்டை வந்து எடுத்து வைக்கிறல்ல, ஃபுட்டை. ஓகே, உன்னோட பாதத்தை வந்து காலை வந்து எடுத்து வைப்பேன். ஸோ அதை தான் ஃபுட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து குதிகாலில் இருந்து கட்டவரல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஃபுட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். கியூபிட்னா என்ன? நீ முழம் போடுற கடைக்கு பூவெல்லாம் வாங்க போயிருப்பேன், அந்த பூ வாங்கும்போது முழம் போடுவாங்கள்ல பார்த்துருக்கீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும், அதான் என்னது கியூபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த இதை வச்சு நம்ம முன்னாடிலாம் வந்து மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை? லெங்த்தை. சே ஃபார் எக்ஸாம்பிள் லெங்த்து. இப்போ ஒரு லெங்த்தை வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், லெங்த்து, இங்கே லெங்த் இருக்குது, இந்த லெங்த்தை நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, இந்த லெங்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இந்த லெங்த்தை நான் மெஷர் பண்ணணும். இந்த லெங்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் கியூபிட் வச்சு மெஷர் பண்ணலாம், அல்லது ஹேண்ட் ஸ்பேன் வச்சு மெஷர் பண்ணலாம், அல்லது ஃபுட் ஸ்பேன் வச்சு மெஷர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹேண்ட் ஸ்பேன் வச்சு மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1, இது 2. சரியா? இப்போ 2 ஹேண்ட் ஸ்பேன் இருக்குது, கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை விட்டுலாமே. 2 ஹேண்ட் ஸ்பேன் இருக்குது நான் மெஷர் பண்ணதுனால. ஓகே, இதையே ஒரு சின்ன குழந்தைய வச்சு, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் குழந்தைய வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் எப்படி இருக்கும்? 2 ஹேண்ட் ஸ்பேனை விட கூட இருக்கும், 3 ஹேண்ட் ஸ்பேன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னது, ஹேண்ட் ஸ்பேனோ அல்லது ஃபுட் ஸ்பேனோ அல்லது கியூபிட்டோ பர்சனுக்கு பர்சன் என்ன ஆகும், டிஃபர் ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. சரியா? ஸோ அதனால என்ன, இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் ஸ்பேன், ஃபுட் ஸ்பேன், கியூபிட் அப்படிங்கிறத ஓகே, இந்த யூனிட்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாண்டர்ட்னா என்ன அர்த்தம்? மாறவே கூடாது. ஓகே, யார் மெஷர் பண்ணாலும் மாறக்கூடாது. அப்படி இருக்க ஒன்று தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹேண்ட் ஸ்பேன், ஃபுட் ஸ்பேன், கியூபிட்லாம் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஏன்னா பர்சன் டு பர்சன் ஃபுட் ஸ்பேன் மாறும். எனக்கு இந்த ஹாலோட இதை லெங்த்தை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட ஃபுட் ஸ்பேன் படி பார்த்தீங்கன்னா 10 ஃபுட் ஸ்பேன் இருக்கலாம். ஓகே, அதுவே குழந்தையோட ஃபுட் ஸ்பேன் படி பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து 15 ஃபுட் ஸ்பேன் கூட இருக்கலாம். அப்போ தப்பு தானே மெஷர்மெண்ட்டு. ஓகே, நான் என்ன சொல்வேன், 10 ஃபுட் ஸ்பேன்னு ஆர்கியூ பண்ணுவேன். அந்த குழந்தை என்ன சொல்லும், 15 ஃபுட் ஸ்பேன் ஆர்கியூ பண்ணும். அப்போ தப்பாயிடும்ல. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அந்த யூனிட்டு நம்ம சூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதை தான் நம்ம அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம், ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம். சரியா? அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், யூனிட்டாக எடுத்துக்கணும். அப்போ யூனிட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லை. அப்போ இப்படி தான் இருக்கணும் யூனிட் அப்படின்னா பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம யூனிட்டை வந்து சூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் யூனிட் அப்படின்னா, ஓகே, இட் ஷுட் பி ப்ரிசைஸ்லி டிஃபைன்டு. கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். எக்ஸாக்டாக, ப்ரிசைஸ்னா அர்த்தம் எக்ஸாக்ட், கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். வாட் யூ மீன் பை த வேர்ட் ப்ரிசைஸ்? த வேர்ட் ப்ரிசைஸ் மீன்ஸ் ஓகே எக்ஸாக்ட் அல்லது கரெக்ட். ஸோ அதான் இது ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே, ஸோ ப்ரிசைஸ் மீன்ஸ் எக்ஸாக்ட். ஓகே, the word precise means exact அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியணும். ஓகே, ரெண்டாவது எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் தெரியும்.
உலகம் ஃபுல்லாக அந்த யூனிட் நான் சொன்னேன்னா தெரியணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு வட்டாரத்துலையும் ஒவ்வொரு யூனிட் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த யூனிட் வந்து எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக காமனாக இருக்கணும் அந்த யூனிட். சரியா? ஸோ அப்போ யூனிட் வந்து எப்படி இருக்கணும், ப்ரிசைஸாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும், எக்ஸாக்ட் டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அதை யூனிட்டாக நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் அண்ட் யூனிட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, நம்பருங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, யூனிட் அப்படிங்கிறது அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் அல்லது ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ்ட் ஃபார் கம்பேரிசன் ஆஃப் கிவன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அல்லது யூஸ் டு மெஷர் கிவன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், இப்போ நமக்கு 2 types ஆஃப் குவான்டிட்டி இருக்குது. அது என்ன குவான்டிட்டினா, ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா which can be defined independently. Defined fundamental quantities are the quantities which can be defined independently. தனியா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் வேற ஒரு குவான்டிட்டியை வச்சு டிஃபைன் பண்ணலாம. ஓகே, அதை தனியாக டிஃபைன் பண்ண முடியும். அல்லது which does not depend on any other physical quantity நம்ம சொல்லலாம். What is fundamental quantity? Fundamental quantity is a physical quantity which can be defined independently. One way of definition. வேற எப்படி சொல்லலாம்? ஓகே, which does not depend on any other physical quantity. வேற எந்த குவான்டிட்டியும் அது டிபெண்ட் பண்ணி இல்லை, அது இண்டிபெண்ட். அது அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியை தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா லெங்த். ஓகே, லெங்த்தை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து மாஸ், மாஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். அடுத்து டைம், ஓகே, எட்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரியா? ஓகே, டிரைவ்டு குவான்டிட்டினா என்னது? அடுத்தது குவான்டிட்டி which depends on fundamental quantity. ஓகே, which is defined in terms of fundamental quantity அல்லது which is defined using fundamental quantity. சரியா? எந்த குவான்டிட்டிக்கு நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு டிஃபைன் பண்ணுறோமோ, ஓகே, எந்த குவான்டிட்டிக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட உதவி தேவைப்படுதோ அந்த குவான்டிட்டியை நம்ம டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ குவான்டிட்டி which depends on fundamental quantity are called derived quantities. எஸ் கிளியர்? புரியுதா இருக்கும்? இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்னன்னு நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிக்கு எதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? Derived quantities are quantities, okay, which can be defined using fundamental quantity. Okay, எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? Okay, distance சொல்லலாம், வேலை இது வால்யூம் சொல்லலாம், வால்யூம், டென்சிட்டி சொல்லலாம். நிறைய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை தவிர மிச்ச எல்லாமே டெரைவ்டு குவான்டிட்டி தான். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான், ஒரு 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. அதை தவிர மிச்ச எல்லா குவான்டிட்டியும் நம்ம என்ன பண்ணலாம், derived quantity categorize பண்ணலாம். Yes, clear? So fundamental quantities are the quantities which can be defined independently. Derived quantities are the quantities which are defined using fundamental quantities. Clear? Okay, இதெல்லாம் சிம்பிள் தான். Okay, let us not waste time more on this. நமக்கு தேவை வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து முன்னாடி ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா MKS சிஸ்டம், CGS சிஸ்டம், FPS சிஸ்டம். இதான் வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்ட் இன் ஓல்டன் டேஸ். சரியா? இப்போ இதுலயே நமக்கு தெரியும் ஜென்ரலாகவே லெங்த், மாஸ், டைம் அப்படிங்கிறது தான் காமனான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சு மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதனால லெங்த், மாஸ், டைமுக்கு நம்ம வந்து ஓகே, ஸோ யூனிட்ஸ் பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் யூனிட்ஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மிச்ச யூனிட்ஸ்லாம் எழுத போகிறோம். சரியா? அதனால ஸோ ஜென்ரலாக லெங்த், மாஸ், டைமுக்கு தான் நம்ம யூனிட்ஸ் பார்க்குறோம். இப்போ நமக்கு 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்குது. என்னென்ன சிஸ்டம்? MKS சிஸ்டம், CGS சிஸ்டம் அண்ட் FPS சிஸ்டம். இப்போ M அப்படின்னாலே மீட்டர்னு அர்த்தம், K அப்படின்னாலே கிலோகிராம், S அப்படின்னாலே செகண்ட். அப்போ MKS சிஸ்டத்தில் லெங்த்தை எப்படி மெஷர் பண்ணுவோம்? MKS சிஸ்டத்தில் லெங்த்தை வந்து மீட்டர், மாஸை கிலோகிராம்னு யூஸ் பண்ணுவோம், டைமை செகண்ட்னு மெஷர் பண்ணுவோம். அது மாதிரி CGS சிஸ்டம், C ரெஃபர்ஸ் சென்டிமீட்டர், G ரெஃபர்ஸ் கிராம், S ரெஃபர்ஸ் செகண்ட். அப்போ CGS சிஸ்டத்தில் லெங்த், மாஸ், டைமை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது FPS சிஸ்டம்.
FPS சிஸ்டம் எடுத்தா ஓகே லெங்த் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட். ஓகே F refers foot, P refers pound, S refers second. சரியா? அப்ப FPS சிஸ்டத்துல ஃபுட் பவுண்ட் செகண்ட் நம்ம மெஷர் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த மூணு குவாண்டிட்டிக்கும் நமக்கு யூனிட் தெரிஞ்சாலே எல்லா பிசிக்கல் குவாண்டிட்டிக்கும் ஆல்மோஸ்ட் யூனிட்ஸ் வந்து எழுதிடலாம் நம்ம. எஸ் கிளியர்? ஓகே நவ் இப்ப வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ்? நமக்கு டோட்டலா நிறைய குவாண்டிட்டிஸ் இருக்கு பிசிக்கல் குவாண்டிட்டி. அது வந்து கவுண்ட்லெஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிசிக்கல் குவாண்டிட்டி நமக்கு இருக்கு. சரியா? அதுல 7 மட்டும் தான் ஃபண்டமெண்டல், மிச்சம் எல்லாமே ஓகே டிரைவ்டு தான். அப்ப அந்த 7 ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி எது? ஓகே சோ என்னது? length, mass, time, electric current or simply current, temperature, amount of substance and luminous intensity. இது 7 தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகே மிச்ச எல்லாமே என்னது? நமக்கு டிரைவ்டு குவாண்டிட்டி. இந்த 7 தவிர மிச்ச அத்தனையுமே நமக்கு டிரைவ்டு குவாண்டிட்டி தான். ஓகே லெங்த்தோட யூனிட் என்னது? லெங்த்தோட யூனிட் மீட்டர். ஓகே டைம் மாஸோட யூனிட் கிலோகிராம், டைமோட யூனிட் செகண்ட், எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் ஆம்பியர், டெம்பரேச்சரோட யூனிட் என்னது? கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல், luminous intensity-னா கேண்டேலா. இதான் என்னது? யூனிட் ஃபார் ஆல் தி ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ். ஸோ இந்த 7 தவிர மிச்ச எல்லாமே என்ன செய்யலாம்? நம்ம டிரைவ்டு குவாண்டிட்டியில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே எஸ் நவ் இப்போ நம்ம ஜென்ரலா பிசிக்கல் குவாண்டிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு நம்பர் வித் யூனிட், அவ்வளவுதான். ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு யூனிட் இருக்கணும் பிசிக்கல் குவாண்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. ஓகே ஸோ அப்போ நம்பர் என்னது? NU. அதான் ஓகே இதான் பிசிக்கல் குவாண்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மெத்தட். இது ஒரே ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டினா நம்ம NUன்னு சொல்லலாம். இதுவே மோர் தேன் ஒன் பிசிக்கல் குவாண்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம எப்படி எழுதணும் இது அப்படின்னா N1U1 ஈக்குவல் டு N2U2ன்னு எழுதுவோம். சரியா? இதானது ரெண்டு பிசிக்கல் குவாண்டிட்டி தான் நம்ம வந்து எழுதுற மெத்தட். N1U1 ஈக்குவல் டு N2U2. சரியா? இப்போ N1ங்கிறது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே இதுல நம்பர் இருக்கு, அடுத்து யூனிட் இருக்கு. 1ங்கிறது நம்பர், மினிட்டுங்கிறது யூனிட். அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அப்போ அந்த சைடு நமக்கு 60ங்கிறது நம்பர், எஸ்ங்கிறது யூனிட். சரியா? அப்போ ஒரு நம்பரும் யூனிட்டும் இருக்கு. கரெக்டா? 1ங்கிறது நம்பர் N1, மினிட்டுங்கிறது U1. ஸோ N1ங்கிறது ஒரு சிஸ்டம், N1U1ங்கிறது ஒரு சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு சிஸ்டத்தில் நம்பரும் யூனிட்டும். N2U2ங்கிறது வேற ஒரு சிஸ்டத்தில் நம்பரும் யூனிட்டும். சரியா? அப்போ ஓகே ஸோ இதில் என்ன நம்ம இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட். இதில் 2 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து மினிட், இன்னொரு சிஸ்டம் வந்து செகண்ட். சரியா? இப்போ இந்த மினிட்டும் செகண்டே நம்ம கம்பேர் பண்ணோம்னா மினிட் வந்து லார்ஜர் யூனிட், செகண்ட் வந்து ஸ்மாலர் யூனிட். அப்போ இந்த லார்ஜர் யூனிட்டுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பாரு, ஸ்மாலர் யூனிட்டுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பாரு. மினிட்டுங்கிறது லார்ஜர் யூனிட், ஓகே ஆனால் அது பக்கத்தில் உள்ள நம்பர் ஸ்மாலர். செகண்டுங்கிறது ஸ்மாலர் யூனிட், அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் லார்ஜர். அப்போ லார்ஜர் த யூனிட், ஸ்மாலர் வில் பி த மேக்னிடியூட். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லார்ஜர் த யூனிட், ஓகே ஸ்மாலர் வில் பி த ஓகே மேக்னிடியூட். லார்ஜர் த யூனிட், ஓகே யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருந்தா மேக்னிடியூடு கம்மியா இருக்கும். லார்ஜர் த யூனிட், ஸ்மாலர் வில் பி த மேக்னிடியூட். எஸ் கிளியர்? ஓகே ஸோ நவ் ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அந்த யூனிட் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸை வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பாரு என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். டென்சிட்டி ஆஃப் வுட் இஸ் 0.5 gram per centimeter cube. Density of wood is 0.5 gram per centimeter cube in the CGS system of units. CGS சிஸ்டத்தில் கொடுத்துருக்கு. ஓகே ஸோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இந்த யூனிட்டை வச்சே முதல்ல நமக்கு குவான்டிட்டியை டிசைட் பண்ண தெரியணும். இங்கே கொடுத்துருக்கு டென்சிட்டின்னு, அப்படி டென்சிட்டின்னு கொடுக்காட்டினா கூட நம்ம என்ன செய்யணும்? அந்த யூனிட் வச்சு குவான்டிட்டி என்ன குவான்டிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ண ஃபர்ஸ்ட் தெரியணும். சரியா? ஸோ டென்சிட்டி ஆஃப் வுட் ஈக்குவல் டு 0.5 gram per centimeter cube in the CGS system of units. அடுத்து the corresponding value in MKS system கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல CGS system of unit எடுத்துக்கோ, அதில் டென்சிட்டி. ஓகே டென்சிட்டிக்கு யூனிட் என்னது? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். CGS system of unitல டென்சிட்டிக்கு வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே ஸோ CGS system of unitல டென்சிட்டியோட இது யூனிட் என்னது? ஓகே கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே நம்ம என்ன மாற்றணும்? MKS சிஸ்டத்தில் நம்ம இதை மாற்றணும். முதல்ல கிராம கிலோகிராமா மாற்றிக்கணும், சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கிராம
கிலோகிராம் மாற்றணும். எம்கே சிஸ்டத்தில் கேட்டிருக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இன் எம்கே சிஸ்டம். அப்போ எம்கே சிஸ்டம்னா ஓகே யூனிட் என்ன மீட்டர் கிலோகிராம் செகண்ட். சரியா? அப்போ கிராம கிலோகிராமையும் மீட்டரை சென்டிமீட்டரை மீட்டராகவும் நம்ம மாற்றணும். அதான் நம்மளோட ஓகே ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இதை கிராம நம்ம கிலோகிராமாக மாற்ற போகிறோம். அடுத்து சென்டிமீட்டர் கியூபை நம்ம மீட்டர் கியூபாக மாற்ற போகிறோம். சரியா? எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு 1 கிராம் எடுத்துக்கோ. 1 கிராம் 1 கிராம் ஈக்குவல் டு ஓகே இது எப்படி மாற்றுறது? 1 கிராம் இஸ் 10 பவர் -3 கிலோகிராம். 1 கிராமோட வேல்யூ நமக்கு என்னது? 10 பவர் -3 கிலோகிராம். சரியா? அடுத்து 1 சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா மாற்றணும். வாட் இஸ் 1 சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் மீட்டரா எப்படி மாற்றுறது? 10 பவர் -2 மீட்டர். இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்? 10 பவர் -2 மீட்டர். இந்த கியூப் ஒன்று இருக்கு, மறந்துடக்கூடாது, ஹோல் கியூப் போட்டுக்கணும். சரியா? ஓகே நான் கிராம கிலோகிராமா மாற்றிட்டேன். 10 பவர் -3 கிலோகிராம். சென்டிமீட்டர் கியூப் அதை நான் என்ன செய்யணும்? மீட்டர் கியூபாக மாற்றணும். இந்த சென்டிமீட்டர் எப்படி நீ ரீப்ளேஸ் பண்ணுவ? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 பவர் -2 மீட்டர். இப்போ 10 பவர் -2 மீட்டர் ஹோல் கியூப். இங்கே கியூப் இருக்கிறதுனால இங்கேயும் கியூப் போட்டுக்கணும். ஸோ இப்போ வாட் இஸ் 1 சென்டிமீட்டர் கியூப் வேல்யூ? 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 10 பவர் இதை மல்டிப்ளை பண்ணு 10 பவர் -2 ஹோல் கியூப். 2 3s are 6. அப்போ 10 பவர் -6 மீட்டர் கியூப். அப்போ 10 பவர் -6 மீட்டர் கியூப். ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் கியூபோட வேல்யூ 10 பவர் -6 மீட்டர் கியூப். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிராம கிலோகிராமா மாற்றிட்டோம், சென்டிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபா மாற்றிட்டோம். சரி, இதான் கேட்டிருக்கு. ஓகே ஸோ அப்போ என்னது? சிஜிஎஸ் சிஸ்டத்தை நம்ம என்னவா மாற்றணும்? எம்கேஎஸ் சிஸ்டமாக மாற்றணும். ஸோ இப்போ 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கண்டுபிடி. இப்போ வாட் இஸ் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்? 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிராமோட வேல்யூ என்னது? 10 பவர் -3 கிலோகிராம். ஓகே அடுத்து பர் சென்டிமீட்டர் கியூப் 1 சென்டிமீட்டர் கியூப் வேல்யூ என்னது? 10 பவர் -6 மீட்டர் கியூப். எஸ் கிளியர்? ஸோ 1 கிராமுக்கு 10 பவர் -3 கேஜி, 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 10 பவர் -6 மீட்டர் கியூப் போட்டாச்சு. சரியா? இந்த நான் 10 பவர் -6 நியூமரேட்டரில் கொண்டு வரேன். நியூமரேட்டரில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு சரியா 10 பவர் -3 அப்படியே வச்சுக்கோ இன்டூ இந்த 10 பவர் -6 நியூமரேட்டரில் கொண்டு வந்தால் 10 பவர் +6 ஆகிடும். 10 பவர் -6 நான் நியூமரேட்டரில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 10 பவர் +6 ஆகிடும். இந்த யூனிட்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இங்கே கிலோகிராம் இருக்குது, இங்கே பர் மீட்டர் கியூப் இருக்குது. ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். புரியுதா? ஓகே ஸோ கிராம கிலோகிராமா மாற்றிட்டேன், சென்டிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபாக மாற்றியாச்சு. ஸோ அப்போ வேல்யூ என்னது? ஸோ 10 பவர் -3 இன்டூ 10 பவர் 6 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே -3 இருக்குது, இங்கே +6 இருக்குது. ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 10 பவர் +3 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். எஸ் கிளியர்? ஸோ அப்போ 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இஸ் 10 பவர் +3 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஓகே 10 பவர் +3 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். புரியுதா? ஸோ வி ஹவ் கன்வெர்டட் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபோட வேல்யூ என்னது? ஸோ வி ஹவ் 1 gram per centimeter cube, 1 gram per centimeter cube per centimeter cube equal to okay 1 gram per centimeter cube equal to 10 power 3 kilogram by meter cube. ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோ. கட்டாயம் வந்து இது ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்லையுமே எல்லா ப்ராப்ளத்துலையுமே இந்த 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபை கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளத்துலையும் வரும். அதனால் நீ வந்து இதை மெமரைஸ் பண்ணியே வச்சுக்கலாம். 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபோட வேல்யூ ஓகே 10 பவர் 3னா 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஓகே ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சரியா? ஆனால் நமக்கு கொஸ்டின் அது இல்லை. இப்போ கொஸ்டினை பாரு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு? நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னா 0.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ 0.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபை எம்கே சிஸ்டத்தில் மாற்று, கிலோகிராம் பை மீட்டர் கியூபில் மாற்ற சொல்லியிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எதுக்கு? 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன செய்யணும்? அப்போ 0.5க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 0.5க்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் 0.5 எடுத்துக்கிறேன். 0.5
gram per centimeter cube equal to 0.5 அப்படியே எழுதிக்கோ into இந்த gram per centimeter cubeக்கு பதிலா நான் என்ன வேல்யூ போடுறேன் 1000 kilogram by meter cube substitute பண்றேன். Okay, so 0.5 gram per centimeter cube equal to 0.5 into 1000 kilogram by meter cube. சரியா? ஏன்னா 1 gram per centimeter cube ஓட வேல்யூ 1000 kilogram by meter cube. சரியா? சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணு 0.5 1000 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 0.5 gram per centimeter cube equal to 0.5 into 1000ல ஒரு 0 கட் ஆகிடும். அப்போ 500 கிடைக்கும். 500 kilogram by meter cube. சரியா? ஓகே, ஸோ அப்போ 0.5 gram per centimeter cube அப்படிங்கிறது 500 kilogram by meter cube. அதான் வந்து வேல்யூ நமக்கு. Yes, so this is the answer. 500 kilogram by meter cube. So we have converted one system of unit into another. அப்போ CGS சிஸ்டத்தில் 0.5 gram per centimeter cube ஓட வேல்யூ அதே வேல்யூ MKS சிஸ்டத்தில் 500 kilogram by meter cube. Yes, clear? Okay, you can take screenshot so that it will be very much useful for you. Thank you. Yes, let us discuss now second sum. என்னன்னு பார்த்துலாம். In CGS system, the magnitude of force கொடுத்துருக்கு. முதல்ல நீ குவான்டிட்டியை பார்த்த உடனே அந்த குவான்டிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். அது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கு, அந்த ஃபோர்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அப்படி தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்மையை ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? ஸோ இன் CGS சிஸ்டம் the magnitude of force is 100 dyne. டைன்னா என்ன? டைன்கிறது யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இன் வாட் சிஸ்டம்? CGS சிஸ்டம். CGS சிஸ்டத்தில் ஃபோர்ஸோட யூனிட் வந்து டைன். சரியா? ஓகே, 100 டைன் கொடுத்துருக்கு CGS சிஸ்டத்தில். இன் அனதர் சிஸ்டம் வேர் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கிலோகிராம். வேற ஒரு சிஸ்டம், செகண்ட் சிஸ்டம். ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் போட்டிருக்கேன், அது CGSன்னு கொடுத்துட்டாங்க. இது நியூ சிஸ்டம், எனக்கு தெரியாது. இன் அனதர் சிஸ்டம்னு கொடுத்துருக்கு, அதனால நியூ சிஸ்டம் எடுத்துக்கிறோம் இங்கே. ஓகே, ஸோ இங்கே எப்படி மெஷர் பண்ணுறாங்க? த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்ட் அஸ் எப்படி கொடுத்துருக்கு பாரு, கிலோகிராம். எப்படி மெஷர் பண்ணுறாங்க ஃபிசிக்கல் குவான்டிட்டியை? கிலோகிராம். ஓகே, அடுத்து மீட்டர், மினிட். ஓகே, ஸோ அப்போ வந்து மாச கிலோகிராம், 1 கிலோகிராம். நியூ சிஸ்டத்தில் அந்த சிஸ்டம் நமக்கு தெரியாது, அதனால நியூ சிஸ்டம் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தெரியும், அப்போ CGSன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் CGS, செகண்ட் சிஸ்டம் நியூ சிஸ்டம். இதில் மாஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? கிலோகிராம். லெங்க்த்தை மீட்டர், டைமை மினிட் அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. அப்போ நீ மாஸ் M2வை 1 kgன்னு போட்டுக்கணும், லெங்க்த்தை 1 மீட்டர்னு எழுதிக்கணும், டைமை 1 மினிட்னு எழுதிக்கணும். சரியா? இது நியூ சிஸ்டம். ஓல்டு சிஸ்டம் என்ன சிஸ்டம்? CGS நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் CGS. இதில் லெங்க்த், மாஸ், டைம் எப்படி மெஷர் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அப்போ மாஸை 1 கிராம், M1 is 1 gram, L1 1 centimeter, T1 1 second. சரியா? ஸோ இப்போ N1 வந்து 100 டைன் கொடுத்துருக்காங்க. ஸோ N1 ஓட வேல்யூ கிவன். ஓகே, 100 டைன் கிவன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? N2 கண்டுபிடிக்கணும். நியூ சிஸ்டத்தில் ஓகே ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. CGS சிஸ்டத்தில் ஃபோர்ஸ் 100 டைன்னு கொடுத்துருக்காங்க. வேற ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் நமக்கு தெரியாது. அந்த சிஸ்டத்தில் லெங்க்த்தை மீட்டரில் மெஷர் பண்ணுறோம், மாஸை கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம், டைமை மினிட்டில் மெஷர் பண்ணுறோம். அந்த சிஸ்டத்தில் நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும்ல, கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்னாலே ஃபார்முலா தெரியும். N1 U1 ஈக்குவல் டு N2 U2, அதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ N1ங்கிறது என்னது? நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, U1ங்கிறது என்னது? அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் ஓகே எது? யூனிட்ஸ். சரியா? அடுத்து N2ங்கிறது என்னது? நியூமரிக்கல் வேல்யூ இன் செகண்ட் சிஸ்டம், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். U2ங்கிறது என்னது? செகண்ட் சிஸ்டத்தில் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட். சரியா? இப்போ எப்படி ஃபார்முலா எழுதுறது? N1 into M1 L1 T1. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் மாஸ் வந்து M1, இது L1, இது T1. N2 into M2 L2 T2. ஓகே, இப்போ நம்ம வந்து பவர் ஈக்குவலாக இருக்காது. ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துலையும் செகண்ட் சிஸ்டத்துலையும் பவர் ஈக்குவலாக இருக்காது. பவர் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பவர் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? M1 பவர் என்ன, L1 பவர் என்ன, T1 பவர் என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துலையும் செகண்ட் சிஸ்டத்துலையும் நம்ம பவர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we must know the dimensional formula.
The dimension formula தெரிஞ்சா மட்டும்தான் அந்த m1 ஓட வேல்யூ பவர் வேல்யூ m2 ஓட பவர் வேல்யூ அடுத்து L1 L2 T1 T2 அதோட பவர் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு முதல்ல எழுது. ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸஸ் MLT பவர் -2. இதான் நமக்கு ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஓகே, அப்போ எம்மோட பவர் என்னது இங்க 1 சரியா? அடுத்து எல்லோட பவர் 1, டீயோட பவர் என்னது -2. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த எம் பவர் வேணும் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கொடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா MLT பவர் -2 நமக்கு தெரியும் சரியா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், இந்த சம்மை ப்ரொசீடே பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கணும் சரியா? இப்போ ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா MLT பவர் -2. ஓகே, இப்போ இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து என்ன வரணும், ஆக்சுவலாக 1, எம்மோட பவர் 1, எல்லோட பவர் 1, ஓகே, டீயோட பவர் -2. ஓகே, இங்கே -2 வரணும் சரியா? ஸோ எம்மோட பவர் வந்து 1, ஓகே, இதோட பவர் 1, இதோட பவர் 1, இதோட பவர் நமக்கு -2 வரணும். எஸ் கிளியர்? புரியுதா? ஓகே, நமக்கு இந்த பவர் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ N1 U1 ஈக்குவல் டு N2 U2. இதுலேருந்து நம்ம N2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் N2? N2 ஈக்குவல் டு இந்த M1 L2 M2 L2 T2 இது மூணையும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ M1 எல்லாத்தையும் ஒன்றா, மாசெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோ, லெங்க்த்தெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோ, டைம் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோ. ஓகே, அப்போ என்ன ஆகும், M1 டிவைடட் பை M2 L1 டிவைடட் பை L2 T1 டிவைடட் பை T2 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, பவர் எப்படி போடணும், பவர் வந்து டைமென்ஷன் ஃபார்முலாலேருந்து போடணும். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா வந்து M1 L1 ஓகே, டீக்கு வந்து பவர் -2 சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து போடணும் இந்த சம் சரியா? எப்படி போடுறது? அப்போ நவ் okay, now so M1 power 1, L1 power 1, T1 power -2. Okay, so இதானது டைமென்ஷன் ஃபார்முலா இன் ஒன் சிஸ்டம். அடுத்து இதை நான் என்ன போட்டுக்கிறேன், இங்கே வந்து N1 into this value, இது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஈக்குவல் டு N2 into M2 power 1, L2 power 1, T2 power -2. ஓகே, இப்படி தான் நம்ம ஃபார்முலா எழுதணும். ஸோ நமக்கு தேவை N2. அப்போ N2 மட்டும் நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், வச்சுட்டு அந்த ரிமைனிங் டேர்ம்ஸை நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா N1 into நான் M டேர்ம்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், M1 by M2 ஹோல் பவர் 1, அடுத்தது L1 by L2 ஹோல் பவர் 1, அடுத்து T1 by T2 ஹோல் பவர் -2 சரியா? எஸ், நவ் N2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ N1 என்னது, N1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், கொடுத்துருக்கு 100ன்னு கொடுத்துருக்கு. அப்போ N1ஓட வேல்யூ 100 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ M1 கண்டுபிடிக்கணும். எப்படி M1 கண்டுபிடிக்கிறது? மெய்காந்தன், இதுக்கு முன்னாடி ஸ்லைடு எப்படி போகிறது, அந்த ஸ்லைடில் பார்த்து எழுதணும், வேல்யூ பார்த்து எழுதணும், M1ஓட வேல்யூ. இதை கட் பண்ணி காப்பி, இதுதான் பெரிய தொல்லை இல்லை. பிகினிங்லேருந்து போகிற மாதிரி வருமா? சரி சரி, ஓ திரும்பி வந்துடும். சரி, ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் அது இன்னும் ஒரு சம்பவம். டைம் என்ன? சரி, ஓகே, 10க்குள்ளே முடிச்சிடுறேன். சரி, ஓகே. ஓகே, ஸோ ஹவு டு டூ நவ்? இங்க் எது? சரி பார்த்துட்டேன். We have a formula N1 U1
equal to N2 U2. So N1 value is known. N1 value is okay known. It is 100. 100 dyne. It's given. We have to calculate N2. So force dimension formula for force we know. Dimension formula for force. What is dimension formula for force? M L T power minus 2. That is M power 1, L power 1, T power minus 2. Okay, this value decides the power of M, L and T. Yes, now how to rewrite this formula? N1 as such, U1, M1 power 1. So this is power 1. Then L1, L power is 1. So L1 power 1. Then T1 power is minus 2. Okay. So this values can be found only by knowing the dimension formula. சரியா? Equal to N2. N2 தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கோ. இங்கே Mக்கு பதிலா M2 power 1, L2 power again 1, T2 power minus 2. சரியா? ஓகே. நான் N2 தான் எனக்கு தேவை. அப்போ N2 equal to இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் இந்த லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? N1 into லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு எம்மெல்லாம் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இங்கே M1 இருக்குது, இங்கே M2 இருக்குது. பவர் ரெண்டுக்குமே ஒன்று தான். அதனால் என்ன போட்டுக்கலாம் நம்ம? M1 by M2 ஹோல் பவர் 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே L1 பவர் 1, இங்கே L2 பவர் 1. ரெண்டுத்துக்கே பவர் சேம். அப்போ L1 by L2 ஹோல் பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது இங்கே T1, இங்கே T2. ஓகே, ரெண்டுத்துக்குமே பவர் வந்து -2. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா T1 by T2 ஹோல் பவர் -2ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ எல்லா வேல்யூவும் தெரியும். M1 ஓகே, M2 தெரியும், L1 L2 தெரியும், T1 T2 தெரியும், N1 வேல்யூவும் தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம N2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். பண்ணலாமா? இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாரு. N1ஓட வேல்யூ தெரியும், 100 dyne தெரியும். இப்போ நம்ம என்னென்ன வேல்யூ M1 M2 M3 சாரி M1 M2ஓட வேல்யூ என்ன, L1 L2ஓட வேல்யூ என்ன, T1 T2ஓட வேல்யூ என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ வாட் இஸ் M1, வாட் இஸ் M2, வாட் இஸ் L1, வாட் இஸ் L2 அண்ட் T1 T2. சரியா? ஸோ பார்த்துக்கோப்ப. இப்போ ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட், ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல M1 1 கிராம் 1 சென்டிமீட்டர் 1 செகண்ட். ஓகே, 1 கிராம் 1 சென்டிமீட்டர் அண்ட் 1 செகண்ட். Now, so value of M1 and M2. M1 is 1 kg, M2 is, sorry, M1 is 1 gram, M2 is 1 kg. Okay, M1 value 1 gram, M2 value 1 kg. Substitute பண்ணிக்கலாமா? So now, substitute. M1 is 1 gram by M2 is 1 kilogram. Whole power 1. Then, what is L1? What is L1 value? L1 is 1 centimeter, L2 is 1 meter. So 1 centimeter by 1 meter. 1 centimeter by 1 meter. Whole power 1. Then what is T1 T2? So what is T1? T1 1 second, T2 1 minute. Appo 1 second by 1 minute. So 1 second by 1 minute. Whole power -2. Yes. Now we have substituted. So what is N2 now? So from this N2 equal to so N2 equal to 100 into 1 gram by 1 kilogram is 1000 gram. 1 kilogram you must substitute as 1000 gram whole power 1 into 1 centimeter by 1 meter is 100 centimeter. 1 meter க்கு பதிலா 100 centimeter substitute பண்ணிடு whole power 1 into 1 second by 1 minute is 60 second. So 1 மினிட்டுக்கு பதிலாக 60 செகண்ட். ரெண்டுமே ஒரே யூனிட் வரணும். இங்கே கிராம் கிலோகிராம் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் மீட்டர், இங்கே செகண்டு மினிட் இருக்குது.
ஸோ எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் மாற்றிக்கணும். கிராம் பை 1 கிலோகிராம் 1000 கிராம், 1 மீட்டரை 100 சென்டிமீட்டர், 1 மினிட்டு 60 செகண்ட். ஸோ இதில் என்ன கேன்சல்? கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் கேன்சல், செகண்ட் கேன்சல். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ N2 ஈக்குவல் டு 100 இன்டூ 1/1000 ஹோல் பவர் 1 விட்டுலாம். ஓகே, இன்டூ 1/100 ஹோல் பவர் 1னாலும் அதே வேல்யூ தான். இங்கே ஹோல் பவர் நமக்கு என்ன இருக்குது? இங்கே -2 இருக்குது. அப்போ -2 முதல்ல +2 மாற்றிக்கணும். மாற்றோன்னா இது என்ன செய்யணும்? ரெசிப்ரிகேட் பண்ணி எழுது. 1/60 60/1 எழுதிக்கும். சரியா? அப்போ இதை நான் என்ன பண்ணிடுறேன்? 60/1 ஹோல் பவர் -2 வந்து +2 ஆகிடும். சரியா? நவ் N2 ஈக்குவல் டு 100 இன்டூ 1/1000 இன்டூ 1/100 இன்டூ 60 இன்டூ 60. 60 ஸ்கொயர்டா நான் 60 இன்டூ 60 எழுதிக்கிறேன். இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே 2 0 இருக்குது, அந்த 2 0வும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, நமக்கு என்ன இங்கே இருக்குது மிச்சம்? 6 6 ஆர் 36 டிவைடட் பை இங்கே 10 இருக்குது. இப்போ 36/10 ஈக்குவல் டு 3.6. எஸ், ஸோ இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் N2? ஸோ N2 இஸ் 3.6. ஸோ த வேல்யூ ஆஃப் N2 ஈக்குவல் டு 3.6. எஸ், கிளியர்? ஸோ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நமக்கு கொடுத்துருந்தது வேல்யூ, N1ஓட வேல்யூ கொடுத்துருந்தது 100ன்னு. அதை நம்ம வேறு ஒரு சிஸ்டம், அது என்ன சிஸ்டம் நமக்கு தெரியாது. ஓகே, அந்த சிஸ்டத்தில் N2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ என்னது? 3.6. எஸ், கிளியர்? ஓகே, யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட். எஸ், நவ் so second sum over. Now third sum. The surface tension of a liquid is 70 dyne per centimeter. Very simple sum this is. In MKS system. So first system என்னது? dyne per centimeter கொடுத்திருக்கு. So CGS system கொடுத்திருக்கு dyne per centimeter. வேற system MKS system அதுல surface tension ஓட value என்ன? So the value of surface tension in CGS system is given, okay, 70, and in MKS system what is the value? Very simple sum. என்னவா மாத்தணும்? dyne நம்ம நியூட்டனா மாத்தணும். dyne கொடுத்திருக்கிறது நியூட்டனா மாத்தணும். அடுத்தது சென்டிமீட்டர் என்னவா மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். அவ்வளவுதான்ப்பா. dyne நியூட்டனா மாத்திக்கோ, சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திக்கோ. முதல்ல 1 dyneோட வேல்யூ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். வாட் இஸ் 1 dyne? 1 dyne வந்து CGS சிஸ்டம். அதுல ஓகே, MKS சிஸ்டம் அல்லது SI சிஸ்டத்துல நம்ம என்ன வேல்யூன்னு தெரியணும். 1 dyne ஈக்குவல் டு 1 dyne ஈக்குவல் டு 10 power -5 நியூட்டன். இந்த வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 dyne ஈக்குவல் டு 10 power -5 நியூட்டன். எஸ், கிளியர்? நவ் ஸோ இப்போ சென்டிமீட்டர், ஸோ டைனா மீட்டரா மாற்றியாச்சு, நியூட்டனா மாற்றியாச்சு. சென்டிமீட்டர் என்ன செய்யணும்? மீட்டரா மாற்றி சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 power -2 மீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 power -2 மீட்டர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் 70 dyne per சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, இதை எப்படி மாற்றுறது? 70 இன்டூ, ஓகே, ஸோ 1 dyne, 1 dyneோட வேல்யூ என்னது? 10 power -5 நியூட்டன். ஸோ இன்டூ 10 power -5 நியூட்டன், ஓகே, டிவைடட் பை 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் 10 power -2 மீட்டர். 10 power -2 மீட்டர். எஸ், கிளியர்? ஓகே, எவ்வளோ சிம்பிள் ஃபார் இந்த சம். ஓகே, நான் யூனிட்லாம் தனியாக எடுத்துக்கோ, பவர் நம்பர்லாம் ஒன்றா எடுத்துக்கோ. இப்போ என்ன ஆகிடும்? 70 இன்டூ 10 power -5. இந்த 10 power -2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10 power +2, -2 நியூமரேட்டில் கொண்டு வந்துரு, 10 power +2. இந்த நியூட்டன் தனியாக இருக்குது, பை மீட்டர். சரியா? 70 இன்டூ 10 power -5 இன்டூ 10 power 2 நியூட்டன் பை மீட்டர். இப்போ இதை பவரை சிம்பிளிஃபை பண்ணிடு. நமக்கு என்ன கிடைக்கும்? 70 இன்டூ 10 power -5 இன்டூ 10 power 2. இது -5, இது +2. சிம்பிளிஃபை பண்ணா -3. ஸோ இன்டூ 10 power -3. ஓகே, நியூட்டன் பை மீட்டர். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து நமக்கு இது வேல்யூ கொடுத்துருக்கு, வேற சிஸ்டத்தில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் 70 dyne per சென்டிமீட்டர் அப்படிங்கிறது MKS சிஸ்டத்தில் 70 இன்டூ 10 power -3 நியூட்டன் பை மீட்டர். ஸோ அப்போ ஸோ வாட் இஸ் தி ஃபைனல் ஆன்சர்? 70 dyne per சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, ஓகே, 70 இன்டூ 10 power -3, ஓகே, நியூட்டன் பை மீட்டர்.
Yes, that's all. Very simple sum this is. Are you all clear? Hope you all understood the session. Okay, if you want, you can take screenshot so that you can have a clarity and you can review the sum again. Okay, and then so hope you all understood all the sums and the first topic of NEET portion, 11th standard. So in the next video soon I will come with different sums so that we can concentrate more on sums, because NEET syllabus is focused only on problems. So let us discuss more problems. Yes, thank you children. Bye. So you all must subscribe and like and share to your friends also, so that they also may be benefited out of this. Yes, bye.